ஸோ நம்ம இப்போ வந்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நாகாலாந்து. ஸோ நாகாலாந்து அப்படிங்கிற ஸ்டேட் வந்து நார்த் ஈஸ்டர்ன், அதாவது இந்தியாவோட நார்த் ஈஸ்டர்னில் இருக்கக்கூடிய ஒரு ஸ்டேட் தான் வந்து நாகாலாந்து. ஸோ இதோட பார்டர் வந்து அருணாச்சல் பிரதேஷ், நார்த்தில் வந்து அருணாச்சல் பிரதேஷும், அதுக்கப்புறமேட்டுக்கு இந்த சைடு வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து டு த அசாம், வெஸ்ட்டு வந்து அசாமும், மணிப்பூர் கீழே வந்து பார்த்திங்க அப்படின்னா மணிப்பூர், மிசோரம், ஸோ இதோட பார்டர் ஷேர் பண்ணுது. அதே மாதிரி மியான்மர், ஸோ இன்டர்நேஷ்னல் பார்டர் மியான்மர் இதோட ஷேர் பண்ணுது. ஸோ இது வந்து பார்த்திங்க, இதோட ஏரியா வந்து பார்த்திங்க அப்படின்னா 16,579 ஸ்கொயர் ஃபீட் கிலோமீட்டர் ஏரியாவை வந்து இது வந்து வச்சுருக்கு. ஓகே, ஸோ இது வந்து 2011 அப்போ எடுத்த சென்சஸ் பிரகாரம் பார்த்திங்க அப்படின்னா வந்து ஒன் ஆஃப் த இந்தியாஸ்லேயே வந்து ஸ்மாலஸ்ட் ஸ்டேட் எதுன்னு கேட்டிங்கன்னா நாகாலாந்து அப்படின்னு வந்து அவங்க சொல்கிறாங்க. ஸோ இதோட அஃபிஷியலான லாங்குவேஜ் அஃபிஷியலான இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து நம்ம பார்க்கலாம். ஸோ இது வந்து ஸ்டேட்ஹுட் எந்த இயர்லனா ஃபஸ்ட்டு டிசம்பர் 1963 தான் வந்து இந்த நாகாலாந்து அப்படிங்கிற ஸ்டேட் வந்து ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ இந்த நாகாலாண்டோட கேபிட்டல் என்ன அப்படின்னா கொஹிமா அப்படிங்கிறது தான் இதோட கேபிட்டல். ஸோ லார்ஜஸ்ட் சிட்டி வந்து பார்த்திங்கன்னா திமப்பூர் தான் வந்து நாகாலாண்டில் வந்து ஒரு பெரிய சிட்டி அப்படின்னு சொல்கிறாங்க. சீஃப் மினிஸ்டர் வந்து நெய்ஃபூரியோ அப்படிங்கிற சீஃப் மினிஸ்டருக்கு கீழே இருக்கிற மினிஸ்ட்ரிஸ் தான் வந்து நாகாலாண்டை ரூல் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இதோட லாங்குவேஜ் பார்த்திங்க அப்படின்னா ஸோ வந்து இதில் கண்டிப்பாக இன்டர்செக்ட் லாங்குவேஜஸ் வந்து இங்கே அதிகமாக இருக்கும். பட் அஃபிஷியலாக வந்து என்ன அப்படின்னா இங்கிலீஷை தான் இவங்க அஃபிஷியல் லாங்குவேஜாக வந்து இவங்க ஃபாலோ பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ நாகாலாந்து அப்படிங்கிற வந்து 16th ஸ்டேட் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்கிறாங்க. பிகேம் த 16th ஸ்டேட் ஆஃப் இந்தியா ஆன் 1st டிசம்பர் 1963. நான் சொல்லியிருந்தேன் இல்லையா? ஸோ அப்போ இந்தியாவில் மாநிலங்கள்னு அமைக்கும் போது இந்த நாகாலாண்டை 16வது மாநிலமாக அறிவிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த மாதிரியான ஊர்கள், இந்த மாதிரியான மாநிலங்களோட ஹிஸ்ட்ரியை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணுங்க. ஏன் அப்படின்னா வந்து இந்த நாகாலாந்து அப்படிங்கிற ஊரோட பேரே வந்து நமக்கு வந்து இந்த பழமையை பற்றி சொல்கிறதுக்கான பேராக இருக்குது. ஏன்னா நாகா பீப்புள்ஸ், அங்கே வந்து நாகா ட்ரைப்ஸ் வந்து இருந்திருக்காங்க. ஸோ அதனால தான் வந்து இது வந்து நாகாலாந்து அப்படின்னு வந்து பேர் விளங்கியிருக்கு. ஸோ நாகாலாந்து ட்ரைப்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த அஹோமா அப்படிங்கிற ரூலருக்கு முன்னாடியே இந்தியாவுக்கு வந்துட்டாங்க, நாகாலாண்டுக்கு வந்துட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா அஹோமா அப்படிங்கிறது பார்த்திங்க அப்படின்னா அசாமை ரூல் பண்ண ஒரு டைனசிட்டி. ஸோ அவங்களாம் வர்றதுக்கு முன்னாடி நாகா பீப்புள்ஸ் வந்து நாகாலாண்டுக்கு வந்துட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இவங்க நம்ம என்னதான் வந்து இந்த இண்டிபெண்டன்ஸுக்கு போராடினாலுமே இவங்க வந்து அதிகமாக கான்ட்ரிபியூட் வந்து ரொம்ப வந்து அதிகமாகிறத விட வந்து பார்த்திங்க அப்படின்னா வெளியே தெரியாத அளவுக்கான நிறைய கான்ட்ரிபியூட்ஸ் வந்து பண்ணியிருக்காங்க. என்னென்னலாம் பார்க்கலாம் வாங்க. ஸோ பிரிட்டிஷ் ராஜ் கம்பெனி, ஈஸ்ட் இந்தியா கம்பெனி இந்தியா ஃபுல்லாக கிளை விரிச்சிச்சு இல்லையா? ஸோ அதில் நாகாலாண்டையும் விட்டு வைக்குமா, விட்டு வைக்காது. ஸோ அந்த மாதிரி பிரிட்டிஷ் கம்பெனி வந்து நாகாலாண்டை ரூல் பண்ணிட்டு இருக்கும் போது, அதாவது அசாமை தான் அவங்க ரூல் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனால் அந்த அசாம் டீ இருக்கு இல்லையா? ஸோ அவன் தான் நான் சொல்லியிருந்தேன் 1080s வந்து அசாமில் டீ வந்து மேனுஃபேக்சரிங் அதிகமாகிடுது சொல்லியிருந்தேன். ஸோ அப்போ வந்து இந்த நாகாலாந்து பீப்புள், அவங்க ட்ரைப்ஸ் தான் வந்து இந்த எஸ்டேட்டுக்கு வேலைக்கு வந்து அதிகமாக ஆட்கள் தேவைப்படுறாங்க. நாகா பீப்புளை வந்து இவங்க பக்கத்துலேயே இருக்கிறதுனால இவங்க சூஸ் பண்ணாங்க. ஆனால் பிரிட்டிஷ் பீப்புள்ஸோட அவங்களோட ஆதிக்கமும் அவங்களோட இதுவும் ரொம்ப கொடுமையாக இருந்ததுனால நாகா பீப்புள் வந்து தொடர்ந்து பிரிட்டிஷை வந்து தங்கள்கிட்ட இருந்த ஆயுதத்தை வச்சு எதிர்த்துக்கிட்டே வந்து இருந்திருக்காங்க. ஸோ பிரிட்டிஷ்க்கு வந்து நம்ம இந்த சைடு ஒரு பெரிய ட்ரபிளாக இருந்தாலுமே நாகா ட்ரைப்ஸ் வந்து இங்கே அதிகமாக வந்து பிரிட்டிஷ் பீப்புளை வந்து வார்ன் பண்ணிக்கிட்டே வந்து இருந்திருக்காங்க. ஸோ வந்து அந்த அளவுக்கு வந்து அந்த பிரிட்டிஷ் பீப்புள் வந்து நாகா பீப்புளை வந்து ரொம்ப மிஸ்லீட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு தெரியுது. கிட்டத்தட்ட வந்து ஒரு பெரிய வாரே வந்து இந்த அசாமில் இருந்த இந்த பிரிட்டிஷ் ராஜுக்கும் நாகாலாண்டுக்குமே நடந்திருக்கு அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அதில் வந்து அந்த வாருக்கு அப்புறமேட்டுக்கு பிரிட்டிஷ் வந்து ஓகே நாங்கள் உங்களை டிஸ்டர்ப் பண்ண மாட்டோம் அப்படின்னு சொன்னாலுமே அவங்க ஆனால் வந்து கடைசி வரைக்கும் வந்து நாகா பீப்புளை டிஸ்டர்ப் பண்ணிட்டு தான் இருந்திருக்காங்க. இவங்களுமே அதுக்கு எதிர்த்து ஒரு போராடிக்கிட்டு தான் வந்து இருந்திருக்காங்க. ஸோ அந்த அளவுக்கு வந்து நாகா பீப்புள்ஸ் வந்து பாருங்கள் எந்த அளவுக்கு வந்து அவங்க வந்து ஒரு ஸ்ட்ராங்காக வந்து இருந்திருக்காங்க. ஒரு பெரிய பிரிட்டிஷ் அவங்கள வந்து எதிர்க்கிற அளவுக்கு ஸ்ட்ராங்காக வந்து இருந்திருக்காங்க. ஸோ இவங்களோட கண்டிப்பாக இதோட ஹிஸ்ட்ரியை நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அதே மாதிரி இவங்களோட கல்ச்சரை நம்ம தெரிஞ்சுக்கணும். ஏன்னா இந்த மாதிரி ஊர்களில் எக்கனாமி அந்த மாதிரியான ஒரு விதமான வந்து ஒரு அஃபிஷியலாக நம்ம தெரிஞ்சுக்காமல் இந்த மாதிரி சின்ன சின்ன ஊர்களில் இருக்கிற கல்ச்சர்ஸ் இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக வந்து இருக்கும். ஸோ இவங்க வந்து பார்த்திங்க அப்படின்னா இவங்களுக்குன்னு தனியான ஒரு எம்ப்ராய்டரி ஸ்டைல் வச்சுருக்காங்கங்க நாகாலாண்டு. ஸோ இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா
கப்புள்ஸ் கல்யாணம் பண்ணிப்பாங்க இல்லையா கப்புள்ஸு. ஸோ அவங்களோட ட்ரெஸ்ஸிங்கே வந்து அந்த பழைய ட்ரைப்ஸ் யூஸ் பண்ண அந்த ட்ரெஸ் அவங்க காஸ்டியூம்ஸே வந்து பார்த்திங்கன்னா ஒரு இன்னுமே வந்து அந்த பேண்ட் ஷர்ட் அந்த மாதிரி இருப்பாங்க. பட் மேக்ஸிமம் ஆஃப் பீப்புள் வந்து ஒரு ஃபெஸ்டிவல் ஒரு கல்யாணம் இந்த மாதிரினா அவங்க ட்ரெடிஷ்னல் ட்ரெஸ்ஸை வந்து வியர் பண்ணிக்கிறதுங்கிறது இங்கே வழக்கமான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இங்கே வந்து முக்கியமாக வந்து 17 மெயின் ட்ரைப்ஸ் வந்து இங்கே நாகாலாண்டில் இருக்காங்க. அவங்க பேர்லாம் வந்து கண்டிப்பாக ரொம்ப கடினமாக தான் இருக்குது, தப்பாக இருந்தால் மன்னிச்சு. சங்காமை, ஆஹோ, சக்கிஷாங், சாங், கைமானிங்கன், கியோனா, கியூகி, லோத்தா, ஃபோம் இந்த மாதிரி எக்கச்சக்கமான ட்ரைப்ஸ் வந்து நாகாலாண்டில் இன்னும் வாழ்ந்துட்டுருக்காங்க. அதாவது 17 மெயின் ட்ரைப்ஸ் வந்து இன்னுமே வந்து அவங்க வாழ்ந்துட்டுருக்காங்க. ஸோ அந்த அவங்க ஃபெஸ்டிவல்ஸில் வந்து சப்ளை பண்ணுற ஃபுட்டாக இருக்கட்டும், அந்த கெஸ்ட்டுக்கு கொடுக்குற ஃபுட் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃபெஸ்டிவலுக்கும் அங்கே ரொம்ப வித்தியாசமாக அதிகமாக இருக்கும். ஏன் அப்படின்னா வந்து இப்போ இங்கே தான் டௌரி அதெல்லாம். ஸோ அங்கே வந்து என்னென்னா இவங்களுக்காகவே வந்து ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுக்குறாங்க அப்படின்னா அவங்க வந்து வளர்த்துட்ருக்க மாடு ஆடு இதெல்லாமே வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அவங்களுக்கு டௌரியாக கொடுப்பாங்களாம். அதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம், யாருக்கு கல்யாணம் ஆகுதோ அவங்க நிலத்தில் விளைந்த நெல்லை தான் வந்து என்ன பண்ணுவாங்களாம் விருந்தினருக்கு சாப்பாடாக வந்து கொடுக்குற ஒரு வழக்கம் நாகாலாந்து பீப்புள்ஸ்க்கு வந்து இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி நாகாலாண்டில் வந்து ஸ்வீப் பண்ணுற ஷால்ஸ் இருக்கு இல்லையா, நம்ம குளிருக்கு ஷால்ஸ் போட்டுப்போம், இந்த மாதிரியான டெக்கரேட்டிவ் ஐட்டம்ஸாக இருக்கட்டும், பேக்ஸு, டேபிள் மேட் இந்த மாதிரி சின்ன சின்ன வந்து கைவினை பொருட்கள் எல்லாமே வந்து நாகாலாண்டில் வந்து அதிகமாக அதாவது அழகும் திறமையும் அதிகமாக அந்த டிசைன்ஸில் வந்து தெரிகிற அளவுக்கான ஒரு ஸ்பெஷலைஸ்டு டிசைன்ஸ் வந்து நாகாலாந்து பீப்புள் வந்து வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இவங்க வந்து ஷால்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்தியன் மார்க்கெட்டில் மட்டும் இல்லைங்க, மற்ற வெளிநாட்டிலையுமே வந்து ஒரு பெரிய வந்து ஒரு பேர் பெற்றிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த அளவுக்கு இவங்களோட காம்பினேஷன்ஸ் இருக்குது. முக்கியமாக இவங்களோட காம்பினேஷன் பிரைட்டாக இருக்குது, ரெட் அண்ட் ஒயிட்டு, பிளாக் அண்ட் ரெட் இந்த மாதிரியான ஒரு கான்ட்ராஸ்ட் மேட்சிங்காக இவங்களோட டிசைன்ஸ் வந்து இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ட்ரைபல் டான்சஸ் ஆஃப் நாகாஸ் கிவன் இன்பார்ன் நாகா ரெசைன்ஸ் ஆஃப் பீப்புள் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது என்னென்னா இங்கே வந்து டான்ஸுக்கு வந்து முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க. எல்லா ஃபெஸ்டிவலுக்குமே ஒரு பெக்யூலியர் டான்ஸ் வச்சுருக்காங்க. கல்யாணம்னா அதுக்கு ஒரு டான்ஸ், ஒரு வாருக்கு போகிறோமா ஒரு சண்டையாக அதுக்கு கூட ஒரு டான்ஸ் வந்து வச்சுருக்காங்க. ஸோ இந்த மாதிரியான நாகா பீப்புள்ஸ் வந்து அவங்கவுங்களுக்கு கல்ச்சருக்கு தகுந்த மாதிரி டான்ஸஸ் வந்து வச்சுருக்காங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா ட்ரெடிஷ்னல் ஸ்போர்ட்ஸ் இருக்குது. என்ன கெனி, ஸோ என்ன அப்படின்னா வந்து ரெஸ்லிங் தான், கெனி அப்படிங்கிற ரெஸ்லிங் இருக்குது. அக்கி கிச்சி அப்படின்னு வந்து இந்த ஒரு ஸ்போர்ட்ஸ் வந்து இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா இதெல்லாம் அவங்களுக்கு ஸ்பெஷலான ஒரு ட்ரெடிஷ்னல் ஸ்போர்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இவங்களோட ஃபுட் நம்ம கண்டிப்பாக வந்து தெரிஞ்சுக்கோமே இல்லையா. ஸோ இவங்க வந்து என்னென்னா ஹாட்டஸ்ட் சில்லி, அதாவது உலகத்திலே வந்து அதிகமான ஹாட்டஸ்ட் சில்லிஸ் வந்து நாகாலாண்டில் விளைவிக்கிறாங்க. ஸோ அந்த ஹாட்டஸ்ட் சில்லி வந்து இவங்க குசின்ஸில் வந்து அதிகமான இடம் பெறுது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ கண்டிப்பாக வந்து இந்த மாதிரி கல்ச்சர்லேயும் வந்து பார்த்திங்கன்னா நாகாலாந்து வந்து ரொம்ப அதிகமாக டெவலப் ஆகுது. நம்ம இப்போ பார்த்திங்கன்னா நாகாலாண்ட்லேருந்து நிறைய பீப்புள் வந்து எஜுகேஷன்ஸ்க்காக வந்து எல்லா கண்ட்ரிலுமே வந்துட்டுருக்காங்க இல்லையா, எல்லா ஸ்டேட்டுக்குமே வந்துட்டுருக்காங்க. அப்போயே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் எவ்வளோ அந்த பீப்புள்ஸ் வந்து எஜுகேஷன் மேலே இன்ட்ரெஸ்டாக இருக்காங்கன்னு தெரிஞ்சிருக்கும். சரி, ஓகே. இப்போ நெக்ஸ்ட்டு இதே மாதிரி தான் மிசோரமும் மணிப்பூரும் இருக்கா இல்லை வேறு ஏதாவது வித்தியாசமாக இருக்கா அப்படிங்கிறத பார்ப்போம்.